ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப்ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சிகள் தொடங்குறதா இருந்தாலும் சரி, அதாவது நல்ல விசேஷங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் பூஜை பண்றதா இருந்தாலும் சரி, இப்போ நானுமே 48 நாட்கள் முருகர் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். அது தொடங்குறப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முழு முதல் கடவுளான விநாயகரை நம்ம வணங்கி தான் நம்ம தொடங்குவோம். அது மட்டுமே இல்லாம நம்ம இன்னொரு தெய்வத்தை வணங்கணும். நம்மளோட குலம் காக்கும் குலதெய்வத்தை வணங்கி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கணும். ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் மற்ற தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். நான் எப்படி குலதெய்வ சொம்பு அமைப்பேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசா யாராச்சும் குலதெய்வ சொம்பு வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம். இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களையும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா குலதெய்வ கலசம், குலதெய்வ சொம்பு அப்படின்றது நான் பித்தளையில் எடுத்திருக்கேன். இந்த சொம்பு பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன். கிராஸ் அப்படின்னு போட்டு தான் வாங்கினேன். அதாவது பித்தளை சொம்பு தான். பிளேட்டுமே நான் மீஷோவில் தான் வாங்கினேன். முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் போய் வாங்குங்க. ஏன்னா மீஷோவில் எல்லா டைமுமே நமக்கு தேவையான இந்த பித்தளை இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு பொட்டு வைக்கிறதுக்காக நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்ல வாசனையாக இருக்கும். அதில் நான் என்னெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்றதுக்காகவும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போயிட்டு பாருங்க. நான் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைன்னா மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இது மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிளேட்டுக்கு பொட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல தாங்க, எவர் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது. அதாவது நம்ம பாத்திரங்க சமையலுக்காக யூஸ் பண்ணுறோமே அந்த மாதிரி பாத்திரங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு விளக்கெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே போல் மண் கலசம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணுங்க. மற்றபடி ஏன்னா மண் விளக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். எவர் சில்வர் தவிர இந்த மாதிரி உலோகங்கள் தான் நம்ம பயன்படுத்தணும். தங்கம், வெள்ளி இது போல் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. இந்த மாதிரி குலதெய்வ கலசம் முன்னாடி நம்ம வீட்டில் வைக்கிற பழக்கம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வைக்கிற பழக்கம் இல்லை. நான் தான் வைக்கிறேன் இப்போ முதல் முறையாக நீங்கள் வைக்க போறீங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு வைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு தான் மிக்ஸ் பண்ணி தான் வைப்பேன். ஓகே, இப்போ பொட்டு வச்சாச்சு. அந்த சொம்புக்கு பார்த்தீங்கன்னா முழுசாவே அந்த மஞ்சள் தடவிட்டு பொட்டு வச்சுட்டேன், குங்குமம் வச்சுட்டேன் ஒத்தப்படை எண்ணிக்கையில். இப்போ அக்ஷதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பச்சரிசி, மஞ்சள், அதுக்கப்புறமா நெய் போட்டு அக்ஷதை ரெடி பண்ணியாச்சு. அது அந்த பிளேட்டில் நம்ம போட்டு தான் மேலே சொம்பு வைக்க போகிறோம், அதாவது குலதெய்வ கலசம். ஓகே, அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. சுத்தமான தண்ணீர் ஊற்றணுங்க. நம்ம குடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த சுத்தமான தண்ணீர் ஊற்றணும். நான் தண்ணி ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எவர் சில்வர் சொம்பு. இந்த மாதிரி பூஜைங்களுக்காகவே அது தனியாக நான் வச்சுருக்கேன். அதில் மட்டும்தான் தண்ணீர் எடுத்து பயன்படுத்துவேன். இந்த பூஜைங்களுக்காக மட்டும்தான் அந்த சொம்பு நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதில் மஞ்சளும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அப்புறம் விபூதி போட்டிருக்கேன். ஏலக்காய் போடுவேன். இப்போ ஏலக்காய் இல்லை அப்படின்றதுனால நான் போடலை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வைப்பாங்க. ஒரு சிலர் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வைப்பாங்க. அது அவங்கவுங்களோட பழக்கத்தை பொறுத்தது. அது சாமி தண்ணி குடிக்கும் அப்படின்றக்காக பாரம்பரியமாக அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். ஒரு நாணயம் உள்ள போட்டு பூ வச்சுருக்கேன். நாணயம் 1 ரூபாயோ 5 ரூபாயோ 2 ரூபாவோ நம்மக்கிட்ட எந்த காயின் இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம். நான் இந்த மெத்தடில் தாங்க வைப்பேன். பூ இன்னைக்கு அரளிப்பூ தான் இருந்துச்சு, அதனால நான் அது வச்சிருக்கேன். என்ன பூ இருக்கோ அது வச்சிருக்கேன். இது 2 நாளைக்கு ஒரு முறை அப்படி மாத்திரணும். அப்படி முடியலைனாலும் செவ்வாய் வெள்ளி அப்படி மாத்திரணும். ஏன்னா தண்ணின்றதுனால நமக்கு அது பேட் ஸ்மெல் வர வரைக்கும் விட்டுறக்கூடாது. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நமக்கு ஏற்படுத்திடும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையில தான் ரொம்ப சிம்பிளா நான் குலதெய்வ கலசம் அமைப்பேன். குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க கூட இந்த முறையை பயன்படுத்தி அந்த கலசத்தவே குலதெய்வமா நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நம்மளோட பிளேலிஸ்ட் உள்ள வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.